ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிள் அண்டு டேஸ்டியான எக் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த எக் பெப்பர் மசாலா சப்பாத்தி, பரோட்டா, நான் நல்ல சுட சுட சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி தான். வாங்க இந்த சுவையான எக் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல பழமான தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க. 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளையுமே நல்லா மைய அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இனி நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினாவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஒரு அளவுக்கு தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இருக்குதுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சும் வருது நமக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மிதமான தீயிலையே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மசாலா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட வேணாங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம முட்டைகளை வறுத்து எடுத்துக்கலாம். பேனில் 5 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு முட்டை, மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையுமே நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ அடித்த இந்த முட்டையை நம்ம பேனில் சேர்த்துக்கலாங்க. பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. முட்டைகளை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இனி நம்ம இந்த வறுத்த முட்டையை கிரேவியில் சேர்த்துக்கலாங்க. கிரேவி எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாங்க. கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துட்டு கிரேவியில் முட்டை எல்லாமே நல்லா படுறது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான எக் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. அதே மாதிரி நல்ல சூடான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பரோட்டா, நானுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.